உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கடைசியாக ஒரு சொற்பொழிவு ஆற்றணும் அப்படின்னா என்ன சொற்பொழிவு ஆற்றுவீங்க? இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லைஃப்பை வந்து திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. நம்ம என்ன மாதிரி தொடங்கணும், நமக்கு என்ன மாதிரியான ஒரு காஸ் இருந்தது, நம்மளுடைய யூத்ஃபுல் டேஸ் எப்படி இருந்தது, நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணோம், நம்ம யார் யாருக்கு தேங்க் பண்ணோம், நம்ம நோக்கத்தை அடைஞ்சோமா, நம்ம என்ன சிரமங்களை சந்தித்தோம், அந்த சிரமங்கள்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அசை போட்டால் தான் ஒரு லாஸ்ட் லெக்சர் கொடுக்க முடியும். இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் மாதம் ஒரு லெக்சர் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் கொடுக்கறதுக்கு அவருடைய டேர்ன் வந்துச்சு. அடுத்த மாதம் நீங்கள் தான் லாஸ்ட் லெக்சர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இவருக்கு திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை. சரின்னு போய் டாக்டரை பார்த்தா அவருக்கு கேன்சர், ஒரு தீர்க்க முடியாத கேன்சர். உண்மையிலேயே அதுதான் அவருக்கு லாஸ்ட் லெக்சருங்க. லாஸ்ட் லெக்சர்னு ஒரு பேர் தான், ஆனால் இவருக்கு அதுவே லாஸ்ட் லெக்சராக ஆகிப்போச்சு. அவருடைய பேர் ராண்டி பாஷ். அவர் கொடுத்த அந்த ஸ்பீச்சை லாஸ்ட் லெக்சர் அப்படின்னு ஒரு புத்தகமாகவே வந்திருக்கு. அது கொடுத்த பிறகு அவர் இறந்து போயிட்டார். அவர் வந்து தன்னுடைய சின்ன வயசில் என்ன நோக்கத்தோடு ஒர்க் பண்ணார், என்ன அவருடைய ஆசையாக இருந்தது, அதை எப்படி அவர் அடைஞ்சார் அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த விரிவாக அந்த புத்தகத்தில் பேசுகிறார். ரொம்ப சுவையான புத்தகம். இன்னும் சொல்லப்போனால் நாம் கூட இப்போ யோசிக்கலாம், நாம் ஒரு லாஸ்ட் லெக்சர் கொடுத்தா என்ன மாதிரி லாஸ்ட் லெக்சராக கொடுக்க போகிறோம். நம்ம என்ன நினைக்கிறதே இல்லை. ஏன்னா நாம் தான் எவர் லாஸ்டிங்னு நினைக்கிறோமே. அப்புறம் எப்படி நம்ம லாஸ்ட் லெக்சர் பற்றி யோசிக்க போகிறோம்? நான் வந்து ஒரு லாஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுனா என்ன கொடுக்க போகிறேன், அல்லது நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் லெக்சர் கொடுக்கணுன்னா என்ன கொடுக்க முடியும்? அப்போ இந்த இன்டர்வியூனிங் பீரியடில் நம்ம கொஞ்சம் செறிவு பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வாழ போகிற டைமில் ஏன்னா நம்ம நல்லவனாக அடையாளம் காணப்படணும், நம்ம இனிமையானவர்களாக அடையாளம் காணப்படணுங்கிற ஆசை நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ நாம் கூட என்ன நினைக்கலாம், நம்ம லாஸ்ட் லெக்சர்னால் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், என்ன கொடுக்க முடியும்? இன்ஃபேக்ட் நம்மளால் கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கா? இப்போ என்னை வந்து யாராவது லாஸ்ட் லெக்சர்னு கொடுங்கன்னா நான் முழிப்பேன். ஏன்னா கொடுக்கறதுக்கே ஒன்றுமே இல்லையே. நம்ம என்ன நோக்கத்தை வச்சோம், என்னத்தை அடைஞ்சோம், என்னத்தை சாதித்தோம், என்ன நம்ம உலகத்துக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறதுக்கு இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சா ஒரு 2 பக்கம் கூட என்னால் எழுத முடியாது. ஆனால் சில பேரால் 200 பக்கம் எழுத முடியும், சில பேர் 2000 பக்கம் எழுத முடியும். அந்த மாதிரி சாதிச்சவங்க இருக்காங்க. ஆனால் ஒன்று என்னென்னா, எல்லாருமே இதை யோசிக்கிறோம். நாம் லாஸ்ட் லெக்சர்னு ஒன்று கொடுத்தா எதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அப்படி எதை கொடுக்க போகிறோன்னு யோசித்தாலே இனிமேல் நம்ம வாழ்க்கையை செட் பண்ணிட முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து மெஷர் பண்ண முடியும், பார்த்து வைக்க முடியும், ஜாக்கிரதையாக வைக்க முடியும், விழிப்புணர்வோடு வைக்க முடியும். அதில் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். என்னென்னா, லக்குனா என்ன? நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் நல்லா படித்தேங்க, எனக்கு லக்கு இல்லைங்க. அவனுக்கு பயங்கர லக்குங்க, சுழிங்க, மச்சங்க, இப்படிலாம் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. அப்போ லக்குனா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராபபிலிட்டி. இப்போ ஒரு 1,00,000 பேரில் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 1/1 lakh அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த 1/1 lakh இவனுக்கு வந்துச்சு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த 1/1 lakh இவனுக்கு வந்ததுன்னா இவனுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்திருக்கும். இதுக்கு யார் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்? அப்போ லக்குனா என்னங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி தான். அதிர்ஷ்டங்க, அதனால ஜெயிச்சுட்டாரு. நம்மளால முடியல, அடுத்தவங்களால முடிஞ்சதுன்னா அது அதிர்ஷ்டம். அவர் ஜெயிச்சிட்டாருங்கன்னா அது அதிர்ஷ்டங்கிறது. அப்போ லக்குக்கு அவர் கொடுக்குற டெஃபினிஷன் என்னன்னா, திறமையை வாய்ப்பு சந்திப்பது தான் வந்து லக். இப்போ ஒரு ஆள் இருக்கான், சிறந்த கிரிக்கெட் பிளேயர், அவனுக்கு விளையாட வாய்ப்பு கிடைச்சா அது லக்கு. வாய்ப்பு கிடைக்கலன்னா உனக்கு லக்கு இல்லை. அப்ப திறமையும் வாய்ப்பும் சந்திப்பது தான் லக்கு. எதுலேயுமே நீங்க வியாபாரத்தில் திறமையும் வாய்ப்பு சந்திக்கணும். ஒரு சிறந்த சொற்பொழிவாளர்னா அவருடைய திறமைக்கு வாய்ப்பு கிடைக்கணும். ஒரு நல்ல ஒரு கதாசிரியர்னா அவருடைய கதைக்கு பிரசுரம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் கிங்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய எழுத்தாளர். 30 முறை அவருடைய நாவலை ரிஜெக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சார். பர்னாட் ஷா அவருடைய முதல் கதையை வந்து பல முறை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஷேக்ஸ்பியர் அவருடைய பிளேவை கிண்டல் பண்ணாங்க, படுகிண்டல் பண்ணாங்க. அமிதாப் பச்சன் வாய்ஸ் சரியில்லைன்னு ஆடிஷன் டெஸ்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க?
அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா திறமையை வாய்ப்பு எப்போதாவது சந்திக்கும் என்று காத்திருந்தார்கள். ஆகவே உண்மையான அதிர்ஷ்டம் என்பது திறமையும் வாய்ப்பும் சந்திப்பதில் அடங்கியிருக்கிறது. வாய்ப்பு தானாக வராது, வாய்ப்பை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.